Morning student. The last class completed self-pollination and advantages self-pollination, disadvantages self-pollination completed. Today discuss the cross-pollination. Cross-pollination, the advantages of cross-pollination. Cross-pollination last class அதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் நிறைய பார்த்துருக்கோம். இந்த cross-pollination advantage பார்க்க போகிறோம், disadvantage. The cross-pollination means is the self-pollination, same flower. Cross-pollination is a pollen transfer, the stigma is a different one to another, is a cross-pollination. The cross-pollination advantages பார்க்க போகிறோம். Advantages of cross-pollination. The always result the bringing out much healthier offspring. Self-pollination கொடுத்துருப்போம் advantageல வீக்கர் ப்ராஜனின்னு கொடுத்துருப்போம். லாஸ்ட் கிளாஸு நீங்கள் அதாவது 14th கிளாஸு 14வது கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதில் அட்வான்டேஜ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷனில் என்ன பார்த்துருப்போம்னா வீக்கர் ப்ராஜனின்னு கொடுத்துருப்போம். ப்ராஜனினா எங்கோன்ஸு அதோட ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் த ப்ரொடியூஸ் இந்த எங்கோன்ஸ் வீக்கராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இஸ் மச் ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்பிரிங். இதில் தான் இம்பார்ட்டன்ட் கிராஸ் பாலினேஷன், இதுதான் அவுட் ப்ரீடிங் சொல்கிறது. அனிமலில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுவாலஜியில் அவுட் ப்ரீடிங் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்னென்னா பிளானில் கிராஸ் பாலினேஷனுங்கிறது இஸ் ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்பிரிங். இந்த ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்பிரிங்னா நியூ ஒன் கேரக்டர் டு ப்ரொடியூஸ். ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். த ப்ரொடியூஸ் இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட் த நியூ ஒன் கேரக்டர் டு மச் ஹெல்த்தியர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். நம்பர் 1 கேரக்டர். நம்பர் 2 கேரக்டர் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி இஸ் எ மச் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் சீடு வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சீடு விதையை வந்து நம்ம நல்லா சீடை வந்து செலெக்ஷன் பண்ணும் போது பெட்டர் அண்ட் குவாலிட்டியாக இருக்கணும். செலெக்ஷன் ஆஃப் சீடுன்னு சொல்கிறோம். அதுமாதிரி இந்த கிராஸ் பாலினேஷன் ப்ரொடியூஸ் த ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி. ஜெர்மினேஷன்னா தமிழில் ஜெர்மினேஷன் முளைத்தல் திறன்னு சொல்லுவோம். விதையை போட்டோடனே சூட்டபிள் அடாப்டேஷன் இந்த சீடு வாட்டர் இருந்தாலும் மாய்ஸ்ட் என்வாமெண்ட்டில் சாயிலில் மாய்ஸ்ட் இருந்தாலும் என்வாமெண்ட்டில் குட் சோர்ஸ் இருந்தாலும், ஆனால் ஜெர்மினேஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். விதையை போட்டோடனே அது ஜெர்மினேஷன் ஆகணும், முளைத்தல் திறம் வரணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்னா கிராஸ் பாலினேஷன் த பெட்டர் த சீட் இஸ் அ ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி. ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி இஸ் ஹெவியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், இட்ஸ் மச் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 3 பாயிண்ட் நியூ வெரைட்டிஸ் மே பி ப்ரொடியூஸ்டு. கிராஸ் பாலினேஷன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ். செல்ஃப் பாலினேஷன் இந்த லெசன் கேரக்டர் நியூ வெரைட்டிஸ். அதனால் நியூ வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட்லாம் நம்ம படிச்சிருப்போம். மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் இந்த ஹைபிரிட் இந்த பிளான்ட் அதுமாதிரி இந்த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் த ஹைபிரிடேஷன் டு ப்ரொடியூஸ் இந்த பிளான்ட் நியூ வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அது கலர் ஆஃப் த பிளான்டாக இருக்கட்டும், கலர் ஆஃப் த ஃப்ளவராக இருக்கட்டும், ஹைட் ஆஃப் த பிளான்டாக இருக்கட்டும், சீடோட வெரைட்டிஸ் எடுத்துக்கிறோம். அதுமாதிரி சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இந்த பிளான்ட்ஸ் த நியூ வெரைட்டிஸ் டு ப்ரொடியூஸ் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் இந்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவரி பிளான்ட் அண்ட் அனிமல். ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல் வந்து லிவிங்கில் என்வாரன்மெண்டல் லிவிங்காக இருக்கணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அடாப்டேஷன். தகவமைப்புன்னு சொல்கிறோம். ஹியூமனுக்கே ஒரு அடாப்டேஷன் வேணும். ஒரு நியூ ஒன் பிளேஸுக்கு போய்ட்டு அங்கே அடாப்டேஷன் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதை சூட்டபிளாக அடாப்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி பிளான்ட் த அனிமல் த சூட்டபிள் அடாப்டேஷன். அப்போ த கிராஸ் பாலினேஷன் டு ப்ரொடியூஸ் இன் த சீட் த அடாப்டபிலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் த என்வரான்மெண்ட் இஸ் பெட்டர். த கிராஸ் பாலினேஷன் டு கிவ் த அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அடாப்டேஷன் கொடுக்குது. These are the advantages of cross pollination. Cross pollination advantage is this. First one, the healthier offspring. Second one, germination capacity is better. Third one, new varieties to produce. New varieties na the different characters. Last one, adaptability of environment is better. The suitable adaptation the environment in the character of plants சொல்றோம். அப்போ சூட்டபிள் அடாப்டேஷன் கொடுக்குறது கிராஸ் பாலினேஷன் தான். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் ஒன் த டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது. செல்ஃப் பாலினேஷனில் பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா the new one character is produced. செல்ஃப் பாலினேஷன் நியூ ஒன் கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகாது.
ப்ரொடியூஸ் ஆக முடியாது. அதுமாதிரி இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நம்பர் 1, டிபெண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் கிராஸ் பாலினேஷனில். டிபெண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. வாட் யூ மீன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி? எக்ஸ்டர்னல் என்ன ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணது தான். இந்த பாலினேஷனில் ஏஜென்ட் பார்த்துருப்போம். பயோட்டிக்கில் அந்த பயோட்டிக் தான் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. எக்ஸாம்பிள் வாட்டர், எக்ஸாம்பிள் சன்லைட்டு, எக்ஸாம்பிள் சம் நான் லிவிங் மூமெண்ட். டு ஹெல்ப் ஆஃப் த கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் கிராஸ் பாலினேஷன். எக்ஸாம்பிள் அனிமோஃபிலி பார்த்துருப்போம். விண்டு நல்லா நார்மலாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் சீடு. அப்போ நார்மல் விண்டு இருந்தால் தான் அந்த சீடு என்ன பண்ண முடியும், ஸ்ப்ரெட் அவுட் ஆக முடியும். அப்போ சூட்டபிள் அடாப்டேஷன் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் டு டிபெண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. வாட்டர் இருக்கணும். வாட்டர் இருந்தால் தான் சீடு மூவ் ஆக முடியும். அதனால தான் நம்ம லாஸ்ட் பார்த்துருப்போம் ஹைட்ரோபிலி ஒன் ஆஃப் த பாலினேஷன் ஏஜென்ட். அதுமாதிரி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த பாலினேஷன். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏர் இல்லை, வாட்டர் இல்லை அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் இஸ் ஃபெயிலியர் ஆகிடும். Next one, the depends of the external agency for the pollination and the process the uncertain. External agency இல்லைன்னா ப்ராசஸ்ங்கிற uncertain characters. Next number 2, various devices to be adapted to attract the pollinating agents. Various device, the adaptation to attract the pollinating agents. The cross pollination various device to helpful the cross pollination. Suitable adaptation in the cross pollination, the various devices in the attract the pollinating agent. The example pollination air suitable இருக்கிற மாதிரி, water suitable இருக்கிற மாதிரி ஃப்ளவருக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கணும். வேரியஸ் டிவைஸ் டு ஹெல்ப் ஆஃப் த கிராஸ் பாலினேஷன். இந்த கேரக்டர்லாம் இல்லைன்னா என்ன ஆகாது, இந்த கிராஸ் பாலினேஷன் இஸ் ஃபெயிலியர். அதனால தான் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த 2 கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். வாட் இஸ் பாலினேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாலினேஷனுடைய டைப்ஸ்லாம் பார்த்தாச்சு. செல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் ஃபஸ்ட் ஒன் பயோட்டிக் ஏஜென்ட் கம்ப்ளீட்டட். பயோட்டிக்கில் விண்ட், வாட்டர், அதாவது ஹைட்ரோஃபிலி, ஏர், விண்டு, அனிமோஃபிலி. நெக்ஸ்ட்டு பயோட்டிக்கில் ஜூஃபேலி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜூஃபேலியில் கேரக்டர்லாம் அப் டு கம்ப்ளீட்டட் இந்த 4 டைப்ஸ் இந்த ஜூஃபேலி. இந்த லாஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். அதுமாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் செல் பாலினேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் செல் பாலினேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். திஸ் அப் டு இஸ் கம்ப்ளீட்டட் இந்த பாலினேஷனுடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாலினேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ். இம்பார்ட்டன்ட் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னா, பாலினேஷன் இஸ் எ ஃப்ரீ ரிக்வஸ்டிக் ஆஃப் ப்ராசஸ் த ஃபெர்டிலைசேஷன். ஒரு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்னால் அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலினேஷன். ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா பாலினேஷன் தான். பாலினேஷன் இல்லைன்னா தேர் இஸ் நோ ஃப்ளவர்ஸ், தேர் இஸ் நோ பிளான்ட். ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ பாலினேஷன் என்ன போகுது, நியூ ஒன் த ஜெனரேஷன் டு ப்ரொடியூஸ் இந்த பாலினேஷன் இந்த ஃப்ளவர்ஸு. அதான் ப்ரீ ரிக்வஸ்டிக். ப்ரீனா ஃபஸ்ட்டுன்னு பேர். த ஃபஸ்ட்டு த அட்டம் டு pollination. First one significance. Second one means the fertilization help in the formation of fruits. Fertilization to help of the pollination. fertilization கருவுறுதல்னு பேர். அனிமலில் எப்படி நம்ம ஃபெர்டிலைஸ்ட் ஆகுது, ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், அதுமாதிரி இங்கே இந்த பிளான்ட்டில் ஆந்தர் அண்டு ஓவர் இருக்கக்கூடிய பிளேஸில் ஓவர் இருக்குது. அதாவது த்ரூ த ஸ்டிக்மா to reach the anther, the main process in the fertilization. அப்போ fertilization ஹெல்ப் பண்ணுது பாலினேஷன். ஸோ fertilization to help in the formation of fruits. After the fertilization to formation of fruits and seed. After pollination, after fertilization, after fruits, the formation of seed. This process of fertilization, the pollination.
இதுதான் செகண்ட் ஒன் கேரக்டர். பாலினேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீடு ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் another one is that it brings the male and female gametes. The closer process the fertilization. Next one, the pollination with help of the male and female gamete. Male na enna sir? Male na anther. Anther in the stamen, the gamete. Female na enna sir? Female na ovary in the ovum. Ovule அப்படினு சொல்றோம். Ovule. This the male and female gamete to closer the process of fertilization. The help of the pollination. Third point. Next, last one, the cross pollination introduces the variation of the plants. Cross pollination என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா variation of the plants to produce the variation. லாஸ்ட்டில் பார்த்துருப்போம் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷனில். இது வேரியேஷன் இம்பார்ட்டன் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. வேரியேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மிக்சிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன். அப்போ மிக்சிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன். மிக்சிங்னா என்ன சார்? மிக்சிங்னா ஒன்றும் கிடையாது. த ஃபெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் கேரக்டர் அனிமல்னு பார்த்துருப்போம். மெட்டர்னல் அண்டு ஃபெட்டர்னல், ஃபாதர் அண்டு மதர் கேரக்டர். ரெண்டில் உள்ள கேரக்டர் உள்ள ஜீன் வந்து மிங்கிள் ஆனால் நியூ ஒன் கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இந்த பாலினேஷன் டு ஹெல்ப் ஆஃப் த மிக்சிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன். டூ டிஃப்ரெண்ட் ஜீன் மிக்சிங் ஆனால் என்ன ஆகுது? நியூ ஒன் கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் த கிராஸ் பாலினேஷன் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அதர் ஒன் pollination. These are the significance of pollination. This is very important question. இது important question தான். இதெல்லாம் கேட்டாங்கன்னா 1 2 3 4 இந்த பாயிண்டாக இம்பார்ட்டன்ட் நம்ம ரைட் பண்ணணும் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷனுக்கு. திஸ் அப் டு கம்ப்ளீட்டட் இன் த பாலினேஷன். பாலினேஷன் வரைக்கும் முடிஞ்சிச்சு. மேல் ஃபீமேல் அப் டு பாலினேஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கோ டு த ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல். ஏன்னா மேல் ஆந்தர் போயிட்டு ஸ்டிக்மாவில் போயிடுச்சு. ஆந்தர் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஸ்டிக்மா ரெண்டும் போயிட்டு இப்போ ஃபிஷன் ஆகிடுச்சு. ரெண்டும் ஃபிஷனாக போய் என்ன நடக்கும்? ஆஃப்டர் ஃபிஷன் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதல் இருக்கணும். கருவுறுதல் இருந்தால் தான் நியூவாக ஒரு ஃப்ரூட்ஸ் அண்டு சீடை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீடு. அதுதான் ஃபெர்டிலைசேஷன் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபெர்டிலைசேஷன் என்ன? த ஃபெர்டிலைசேஷன் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். The fusion of the male and female gamete is fertilization. Fusion என்ன? ரெண்டு ஜாயிண்ட் ஆகிறது. மேல் கேமெட்டுங்கிற ஆன்தரும் ஃபீமேல் கேமெட்டுங்கிற ஓவரிக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் ஃபெர்டிலைசேஷனுங்கிறது. வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் இல்லை டிஃபைன் ஃபெர்டிலைசேஷன் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சர். த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வெரி இம்பார்ட்டன்ட். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். மேல் போயிட்டு ஃபீமேலோட சேர்ந்துது, ஜாயிண்ட் ஆகிடுது. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். The male, the anther to reach the stigma is called fertilization. Again one, the fusion of male and female gamete is called fertilization. இது ஒன். நெக்ஸ்ட் நம்பர் 1 டிஃபைன் ஃபெர்டிலைசேஷனை இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் மேக்ஸிமம் இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்டு. இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளானில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டபுள் ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஆன்தர் டு ரீச் த ஸ்டிக்மா. அங்கே வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் வந்து அதோட கருவுறுதல் டபுளாக இருக்குது. ட்ரிபிள்லாம் பார்க்கலாம். இஸ் a process of fertilization. This angiosperm plant is a double fertilization to formation in the fertilization one of the process. Next, go fertilization is completed. What is fertilization? The fission of male and female gamete fertilization. Next, events of fertilization. Fertilization events என்ன அப்படின்னு பார்க்குறோம். The stages involved in the double fertilization. The first one events is the double fertilization. Lastல சொல்லியிருக்கோம் double fertilization. Some stages இல்லை some 1 2 3 4 stages இருக்குது. இந்த 4 stages தான் நம்ம double fertilization இந்த ப்ராசஸ் சொல்கிறோம். நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் the germination of pollen to form the pollen tip, the stigma. இதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன் பார்க்குறோம். the pollen the transfer the stigma. the fertilization means is a pollen transfer the stigma. pollen through the stigma to reach the formation of ovary. The fertilization the process.
போலன் என்ன பண்ணுது, போலன் டியூப் வழியாக அங்கே ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுது. அதான் சொல்கிறோம் ஜெர்மினேஷன் ஆஃப் போலன். ஜெர்மினேஷன் சொல்கிறோம் க்ரோத், முளைப்புத்திறன் சொல்கிறோம். அப்போ ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் டு ஃபார்ம் த போலன் டியூப் இன் த ஸ்டிக்மா. Pollen tip through the pollen tip in the stigma, number 1. Number 2 is a growth of pollen tip. Next one, the pollen tip reach the stigma. Next one, the growth of pollen tip, the style direction. The style na stigma and over to join the style. Central ஒரு லாங் வெர்ஷன் இருக்கும், லாங் நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் ஸ்டைல்னு சொல்கிறோம். as a style direction pollen tip the towards in the microphyll the ovule. Up the pollen tip through the style direction, style வழியாக என்ன பண்ணுது, இஸ் a microphyll போய் ரீச் ஆகுது. இஸ் microphyll means is a minute open in the ovule. Ovule means is a content of the ovary. Ovule தான் என்ன ஃபார்ம் பண்ணுது, சீடை ஃபார்ம் பண்ணுது. அதனால் the microphyll of the ovules reach the ovules. Second process. Third process, entry of the pollen tip, one of the synergids of the embryo is a discharge. The pollen tip is a synergid embryo sac the discharge. Embryo sac na embryo one of the is the growth of the formation of fertilization is a embryo sac discharge in the male gamete. Male gamete embryo sac discharge one of the formation is the syncamy fertilization. அரேகா பார்த்துருப்போம், ஆட்டோகாமி, அல்லோகாமி. அதுமாதிரி சிங்காமி இஸ் எ ஃபெர்டிலைசேஷன் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் த விஷன் ஆஃப் ட்ரிபிள் ஃபெர்டிலைசேஷன். இங்கே என்ன டபுளாங்கிறது ட்ரிபிளாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், த ஈவென்ட்ஸ் ஃபார்ம் போலன் டீப் த ஓவில் இஸ் கால்டு போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். இந்த போலன் டீப் அண்ட் ஓவில், போலன் டீப்பு ஓவில் என்ன ஆகுது, ஒன் ஆஃப் தி இன்டராக்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். பிஸ்டில் இன்ட்ராக்ஷனாக போலன் டீப் the ovule, pollen tip through the style in the reach the microphyll is the ovule is a pistil interaction. அதான் ரெண்டுக்குமே in between the pollen and the ovule is a pistil interaction. These are the stages of the double involved in the fertilization. Next, this is a dynamic process which involve the recognition of the pollen. This one of the dynamic process. Again and again, each and every plant is a fertilization, the dynamic process. Is or the dynamic process is which involve in the recognition of pollen to promote or inhibit the germinate in the germination of growth. இது என்ன யூஸ் பண்ணுதுன்னா, இஸ் ஆஃப்டர் the double fertilization the process to promote or inhibit the germination and growth. Inhibit பண்ணுறது, inhibit of germination of growth in the stages involved in the double fertilization. These are the events of fertilization. This one of the format of events in the fertilization. This completed the events of fertilization. Thank you student.